வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி புஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆந்திரா ஸ்டைல்ல நல்ல காரசாரமான மாங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு இது மாதிரி மாங்காய் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 300 கிராமுக்கு இருக்கும். இதை இது மாதிரி தோல் சீவின்றுவோம். இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டுலாம். இப்போ இது ரெடியா இருக்கு. அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுப்போம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துப்போம். நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம் கலர் மாறணும். கலர் மாறிட்டு இருக்கு. இது போதும். இப்போ இந்த சைஸ் மிளகா 20 சேர்த்துக்கலாம். லேசா வறுத்துண்டாவே போதுமானது. கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய சட்னி நல்லா ரெட்டிஷா கொடுக்கும். இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், பெருங்காய பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இப்போ வெட்டி வச்ச மாங்காவை சேர்த்துலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ரெடியா எடுத்து இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சிம்பிளா செஞ்சாச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா 1 மாசம் வரைக்குமே வரும். சுட சுட சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் டாப் கிளாஸா இருக்கும். தயிர் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்தது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.